வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் பருப்பு குழம்பு. இந்த முருங்கைக்காய் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை அழாக்கு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 6 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 4 சின்ன பச்சை மிளகா, அப்புறம் ஒரு சின்ன தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக குழைய நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ பருப்பு நல்லா வெந்து போச்சு. இதை நம்ம எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம். இதே ப்ராசஸை நீங்கள் அப்படியே குக்கரில் கூட பண்ணிக்கிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். தண்ணியோட கடையிறது சிரமமாக இருக்கும். நம்ம கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வேக விடலாம். நல்லா காய் ஒரு 2 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த மசாலா நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த பருப்பு ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும் குழம்பு. அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். மாதிரி உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். இது நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு வச்சுக்கணும். கொதிக்கலாம் விடக்கூடாது. இப்போ ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு 2 காஞ்ச மிளகா உடைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும், தோசை இந்த மாதிரி ஐட்டம் கூடயும் நல்லாயிருக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.